இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்படி சொல்லும் போதே உள்ளத்தில் சந்தோஷம் வரும். அப்படி சொல்லுங்கள், என் மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார். வலதுகரம் உயர்த்துங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். மரித்தோம், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அதனால தான் இன்றைக்கும் இயேசுவின் பெயரை சொல்லும் பொழுது அற்புதங்கள், அடையாளங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை தானே? அதுக்காகத்தானே ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறீங்க. இல்லை நாங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கணும், எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும், அதுக்காக காத்திருக்கிறோம். வசனத்தை கேட்டு இன்னும் ஆண்டவருக்குள்ளே வளரணும், அதுக்காக காத்திருக்கணும். அப்படி சொல்லுகிற பிள்ளைகளும் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இதே நேரத்தில் உலகத்தின் பல நாடுகள், சுமார் 160 நாடுகளிலிருந்து தெய்வ பிள்ளைகள் நாம் இணைந்திருக்கிறோம். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம்தானே. ஆசியா கண்டத்தின் பல நாடுகள், ஐரோப்பா கண்டத்தின் பல நாடுகள், ஆப்பிரிக்கா கண்டத்தின் நாடுகள், அமெரிக்கா கண்டத்தின் பல நாடுகளிலிருந்து தெய்வ பிள்ளைகள் இணைந்திருக்கிறாங்க. நாம் எல்லாம் சேர்ந்து இந்த நாளில் ஆண்டவரை துதித்து ஆராதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு அற்புதமான பதில் கொடுத்து கொண்டே வருகிறார். அதனால் ஜெபத்தில் சோர்ந்து விடாதபடி ஜெபிக்கணும். இப்போ தேவனுடைய வசனத்துக்கு நேராய் நாம் திரும்புவோம். இந்த நாட்களில் ஒரு காரியத்தை குறித்து தெளிவாய் நான் உங்களோடு பேசிக்கொண்டே வருகிறேன். என்ன காரியம்னு உங்களுக்கு தெரியும். இயேசுவோடு உள்ள அனுபவங்கள். அதில் முதல் அனுபவம் தேவனுடைய பிள்ளை என்கிற அனுபவம், சைல்ட் ஆஃப் காட் அல்ல சில்ட்ரன் ஆஃப் காட் என்கிற அனுபவம். இதான் முதல் படி. அதுக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற வேண்டும். ரட்சிக்கப்படுவது, மனம் திரும்புவது, மறுபடியும் பிறத்தல் எல்லாமே ஒரே அனுபவத்தை குறிக்கிற விதவிதமான வார்த்தைகள். நம்முடைய பாவத்தை உணர்ந்து பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவின் மூலமாய் பாவ மன்னிப்பை பெற்று இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று யோவான் 1:12 வாசிக்கிறோம். இதுதான் முதல் அனுபவம். அதன் பிறகு உள்ளது அவருடைய புத்திரராய் மாறுவது, சீஷனாய் மாறுவது, சிநேகிதனாய் மாறுவது. இதெல்லாம் நம்ம தொடர்ந்து தியானிப்போம். ஆனால் இதில் உங்களுக்கு தெளிவு இருக்க வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? இதை குறித்து தான் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டே வந்தோம். ரட்சிப்புன்னா என்ன என்பதை குறித்து. சரி, இந்த ரட்சிப்பை எப்படி நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதை குறித்து நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எப்படி இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்பதற்கு என்ன அடையாளம், இதெல்லாம் சிலருடைய உள்ளத்தில் எழும்பக்கூடிய கேள்விகள். அதனால் அதை குறித்து இன்றைக்கி சுருக்கமாய் தியானித்து நாம் ஜெபித்து இன்றைக்கு முடிக்க போகிறோம். எபேசியர் 2:8 எடுத்துக்கொள்ளுங்கள். வேத புஸ்தகத்தில் எபேசியர் 2:8 அந்த வசனத்தில் ரட்சிப்பை குறித்து ஒரு அருமையான செய்தி சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் 265 பக்கம் எடுத்துட்டிங்களா? பைபிளை புரட்டுங்க. 265 பக்கம் எபேசியர் 2:8 எடுத்துக்கொள்ளுங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவு என்றால் கிஃப்ட் ஆஃப் காட். ரட்சிப்பு என்பது தேவன் ஒரு இலவசமாய் கொடுக்கிற ஒரு ஈவு, ஒரு கிஃப்ட் என்பதாய் சொல்லப்படுகிறது. எப்படி அதை பெற்றுக்கொள்கிறோம்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம். அது எப்படி நடக்கிறது? நம்முடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் உண்மையாய், ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டனே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவுங்க, என் பாவத்தை மன்னிங்க, நீ மனம் திரும்பும் பொழுது தேவன் பாவிகள் மீது கிருபை உள்ள ஒரு தேவன். அவர் உடனே அவருடைய மிகுந்த கிருபையின்படி நமக்கு இறங்குகிறார். நம்முடைய பாவத்தை உண்மையாய் அறிக்கை செய்யும் போது தேவன் நமக்கு இரக்கம் காட்டுகிறார், கிருபை தருகிறார். ஒரு மனிதன் பாருங்கள், தேவாலயத்தில் போய் ஆண்டவரே ஏழை பாவியாக என் மீது கிருபையாயிரும் என்று ஜெபித்த போது அவருடைய மிகுந்த கிருபை. கிருபை என்பது என்ன? தகுதியற்ற ஒரு மனிதனுக்கு தேவன் காண்பிக்கிற தயவு, அதுதான் கிருபை. பாருங்கள், தகுதியற்ற ஒருவனுக்கு தேவன் காண்பிக்கிற தயவு, அதுதான் கிருபை என்பது.
தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிப்பார். அப்போ தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி பாவியந்து ஒற்றுக்கொண்டு பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது தேவனுடைய தயவு நமக்கு கிடைக்கிறது. அது கிருபை. அதனால் ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னிக்கிறார், நம்மை மன்னிக்கிறார். அந்த பாவத்தை நம்மை விட்டு அப்புறப்படுத்த நம்முடைய இருதயத்தை அவருடைய இரத்தத்தினால் கழுவுகிறார். அப்படி தான் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். எப்படி நம்ம பெற்றுக்கொள்கிறோம்? விசுவாசத்தினாலே. அந்த கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். விசுவாசம். லூக்கா 7 ஒரு பாவியான பெண் இயேசுவனிடத்தில் வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதாள் என்று சொல்லப்படுகிறது. அவள் தன் பாவத்தை உணர்ந்து அவள் வாயினாலே பாவத்தை அறிக்கையிடவில்லை, ஆனால் கண்ணீரினாலே அறிக்கையிடுகிறாள். தன் செய்த பாவத்தை உணர்ந்து ஆண்டவர் மன்னிக்க வேண்டும் என்று அவருடைய பாதத்தில் விழுந்து அழுதபோது இயேசுவுடைய இருதயத்தை, உடைந்த உள்ளத்தை, மனம் திரும்புதலை பார்க்கிறார். உடனே அவருடைய மிகுந்த கிருபையின்படி ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரியே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோടെ போ என்று ஆண்டவர் அனுப்புகிறார். எப்படி அந்த மன்னிப்பு அவளுக்கு கிடைத்தது? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார். அப்போ அந்த விசுவாசத்தினால அந்த கிருபையை கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுவது, அதுதான் நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிற விதம். ஆண்டவர் நம்முடைய அறிக்கை செய்த உடனே அவருடைய கிருபையின்படி மன்னித்து விட்டார் என்பதை விசுவாசத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ளுவது. நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சமயம் பல வருஷத்துக்கு முன்னால் தொடர்ச்சியாக நாங்கள் போய் ஒரு சபையில் அந்த பகுதி இருக்க மக்கள் எல்லாம் கூடுவாங்க. ஒவ்வொரு மாதம் போய் கூட்டம் நடத்தி தேவனுடைய வார்த்தைகளை அறிவித்து விட்டு வருவோம். அப்போது ஒரு 6 மாதம் ஊழியம் செய்ததுனால நிறைய பேர் இயேசுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. கூட்டங்களில் அழுது கண்ணீரோடு அர்ப்பணித்தாங்க. அப்போ ஒரு முறை 6 மாதம் கழித்து அப்படி சிலருக்காக செபிக்க அந்த சபையில் இருக்கிற போதகர்களும் டீக்கன்மார்களும் எங்களை அழைச்சிக்கிட்டு போனாங்க சில வீடுகளுக்கு செபிக்க. அப்போது ஒரு வீட்டுக்கு போயிருந்த போது அங்கே ஒரு சகோதரி ரொம்ப சந்தோஷமாக எங்களை வரவேற்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக வரவேற்றாங்க. சந்தோஷமாக அவங்களுக்கு ஊழியக்காரங்க வந்திருக்கிறாங்க, சபை போதகர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களோட நான் பேசும்போது, இந்த 6 மாதமாக கூட்டம் நடக்குது, இதனுடைய பலன் என்னன்னு பார்க்குறதற்காக அவங்களோட நான் பேசும்போது நான் கேட்டேன், ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்ற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குதா என்பதாய் நான் கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, ஐயா, நீங்கள் இந்த கூட்டம் நடத்த வந்தது தான் எங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் 6 மாதமாக அந்த கூட்டம் நடத்தி அப்போ தான் நான் பாவின்றது எனக்கு தெரிந்தது. இந்த 6 மாதமாக தினமும் ஆண்டவருடைய பாவத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. 6 மாதமாக பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்தார். ஏனென்றால் நம்முடைய பாவத்தை ஒரு முறை நம்ம அறிக்கை செய்யும் பொழுதே ஆண்டவர் மன்னித்து விடுகிறார். ஆனால் இவங்க 6 மாதமாக தொடர்ந்து பாவ அறிக்கை மட்டுமே செய்துக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவரே, நான் என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி அவங்களுக்கு ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் இல்லை. பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் என் பாவம் மன்னிக்கப்பட்டது, ரட்சிக்கப்பட்டு விட்டு இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஒரு காரியம் அவளுக்கு தெரியவில்லை. அறியாமை அவங்களுக்குள்ளே இருப்பதைக்கு உணர்ந்தேன். நான் அவங்கள்ட்ட கேட்டேன், சரி, நீங்கள் இயேசு கிறிஸ்துவிட்ட உண்மையாக அவங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிச்சிங்களா? ஐயா, உண்மையாக நான் சின்சியராக என் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். சரி, நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கும்போது இயேசு அதை மன்னித்து விட்டாரா மன்னிக்கவில்லையா என்று கேட்டேன். உடனே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே, நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்தீங்க, இயேசு மன்னிச்சிட்டாரா இல்லையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படியே யோசித்தாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல. வினர்கள் சொன்னாங்க, ஏன்னா அவர் மன்னிக்கிற ஆண்டவர் தானே மன்னிச்சிட்டார். அப்போ நீங்கள் அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சிட்டார் அப்படின்னு விசுவாசத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது தான் ரட்சிப்பின் சந்தோஷம் உள்ளத்தில் வரும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு தான் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் பாவத்தை உண்மையாக அறிக்கையிட்டுட்டீங்க, இயேசு அந்த பாவத்தை மன்னித்து விட்டார். அது எப்படி தெரியும்? வசனத்தில் இருக்குது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்போ நீங்கள் அறிக்கை செய்து விட்டுவிட ஒப்பு கொடுத்த உடனே இரக்கத்தை பெற்றுக்கொண்டீங்க. ஆண்டவர் மன்னித்து விட்டார்.
அது வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை விசுவாசித்து இப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? இயேசுவே, என் பாவத்தை மன்னித்ததற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவினதற்காய் ஸ்தோத்திரம், என் உள்ளத்தில் நீர் வந்துவிட்டதற்காக ஸ்தோத்திரம், என்னுடைய அக்கிரமங்களை கடலின் ஆழத்திலே போட்டுவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், என்னை உம்முடைய பிள்ளை ஆக்கிவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் நீ துதிங்க. அப்போ அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உடைய உள்ளத்தை நிரப்போம். அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். உடனே சொல்கிறாங்க, இயேசுவே, என் பாவத்தை மன்னிச்சிட்டிங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம், என் பாவத்தை மன்னிச்சிட்டிங்க, ஸ்தோத்திரம், என் உள்ளத்தில் வந்துட்டீங்க, ஸ்தோத்திரம்னு அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க பாருங்கள். உடைய முகத்திலேயே அந்த சந்தோஷம் வெளிப்பட்டது. அது ரட்சிப்பின் சந்தோஷம். அப்போ அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்வது, பாவத்தை அறிக்கை செய்த போது தேவனுடைய அந்த கிருபை, அவருடைய கிருபையினால் நம்மை மன்னித்து விட்டார். அதை விசுவாசத்தினாலே நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதான் ரட்சிப்பு. அதனால் விசுவாசத்தோடு நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். சில சமயத்தில் நம்ம மனம் திரும்பும்போது ஆண்டவர் நம்ம பாவத்தை அறிக்கையிடுகிறோம், மன்னித்து விடுகிறார். சில சமயம் சிலருடைய வாழ்க்கையில் நீங்கள் சிலரிடத்தில் மன்னிப்பு கேட்கும்படி ஆண்டவர் உணர்த்துவார். சிலருடைய பொருட்களை நீங்கள் அபகரித்திருந்தால் திரும்ப கொடுக்க சொல்லி ஆண்டவர் உணர்த்துவார். அதை செய்யும் பொழுது தான் அந்த ரட்சிப்பு உங்களுக்கு உண்டாக முடியும். இப்போது சில பாவங்கள் உங்களை தான் பாதிக்கும், மற்றவங்களை பாதிக்காது. அதை அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது உடனே மன்னித்து விடங்களை பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவங்களை பாதிக்கிற மாதிரி நீங்கள் செய்த பாவங்கள் இருந்தால் மற்றவங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வது, அபகரித்து கொள்வது, அதை திரும்பி செலுத்த வேண்டியது வரும். நீங்கள் லூக்கா 19:8 வாசித்தா, சகை என்ற மனிதன் எரிகோ பட்டணத்தில் இருந்தான். அவன் இயேசு கிறிஸ்துவிட்ட மனம் திரும்பும் பொழுது சொல்லுகிறான், ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 திரும்ப கொடுக்கிறேன். அவன் ஒரு டேக்ஸ் கலெக்டர், அவன் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். அது நிறைய அந்த நாட்களில் மக்களிடத்தில் இன்கம் வரி வசூலித்து ரோமர்களுக்கு செலுத்தி கொண்டிருந்தவன். இப்போ நம்ம ஒரு காலத்தில் நம்முடைய தேசம் இங்கிலாந்தில் உள்ள பிரிட்டிஷாருக்கு அடிமையாக இருந்தோம்ல, அப்போ நம்ம ஆட்களை வரி வசூலித்து அவங்களுக்கு கொடுப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் பகைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் சகைவை பகைச்சாங்க. இவன் நம்மக்கிட்ட வரி வாங்கி அவங்களுக்கு கொடுக்குறான், அநியாயமாக வரி வாங்குகிறான், அதிகமாக வரி வாங்குகிறான் என்று. அப்போ தான் சொல்கிறான், அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 திரும்ப கொடுக்குறேன்னு சொல்கிறான். அப்போ தான் இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ பாவத்தை விட்டு மனம் திரும்பி சரிப்படுத்த வேண்டிய காரியம் இருந்தால் நீங்கள் சரிப்படுத்தும் போது தான் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுடைய உள்ளத்தில் வரும். அப்போ தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி இல்லாட்டா அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளாதபடி தேவன் அந்த ரட்சிப்புக்கு நேராக உங்களை நடத்தி கொண்டே இருப்பதை உணர முடியும். அந்த ரட்சிப்பின் மெய்யான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சென்னையில் அந்த நாட்களில் ஒரு சகோதரர் சாட்சி கொடுத்தார். முழுஇரவு ஜெபத்தில், அந்த காலத்தில் நாங்கள் சென்னை முழுஇரவு ஜெபத்தில் நான் நேரடியாக கேட்டது, அவர் கவர்மெண்ட் பஸ்ஸில் கண்டக்டராக இருந்தார். கண்டக்டர்ஸு டிக்கெட் கொடுப்பாங்கல்ல, லக்கேஜுக்குன்னே தனி டிக்கெட் அந்த காலத்தெல்லாம் உண்டு. லக்கேஜ் கொண்டு அதுக்கு ஒரு டிக்கெட் போட்டுருவாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா, லக்கேஜுக்கு காசு வாங்கிக்கொள்வார், டிக்கெட் கொடுக்க மாட்டார். டிக்கெட் கொடுத்தா தான் அந்த காசு கவர்மெண்ட்டுக்கு போகும். டிக்கெட் கொடுக்காட்டா அந்த காசு இவர் பையில் போயிடும். அது அப்படி கவர்மெண்ட் பணத்தை ஏமாற்றி எடுத்துக்கொள்ளுவார். அப்போ இந்த மாதிரி அவர் ஒரு வேலையில் உண்மை இல்லாமல் நடந்து கொண்டார். இப்படியே சில வருஷம் கடந்தது. ஒரு நாள் ஆண்டவர் அவரை சந்தித்த போது தன் பாவத்தை உணர்ந்து இயேசுவனிடத்தில் மனம் திரும்பினார். என் பாவம் மன்னிக்கப்படணும், நான் ரட்சிக்கப்படணும்னு ஜெபித்த போது ஆவியானவர் உணர்த்தினார், நீ கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய பணத்தை நீ எடுத்துக்கொண்ட, அப்போ அதை திருப்பி கொடு, அதை திருப்பி கொடுத்தா தான் உனக்கு ரட்சிப்பு, நீ திருப்பி கொடுக்கணும்னு கர்த்தர் பேசினார். அப்போ இவர் எக்ஸாக்டாக இல்லாட்ட ஒரு கணக்கு போட்டு பார்த்தார். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இவ்வளோ பணம், நான் இவ்வளோ நாள் வேலை செய்திருக்கிற, கிட்டத்தட்ட இவ்வளோ பணம் கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய பணத்தை நான் எடுத்துட்டேன், ஏமாற்றி எடுத்துக்கொண்டேன்னு சொல்லி அவர் அதுக்கான பணத்துக்கான ஒரு செக் எழுதினார். அந்த பணத்தை திருப்பி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கும்படியாக மேலதிகாரிக்கு ஒரு கடிதம் எழுதினார். நான் கண்டக்டராக இப்படி வேலை செய்கிறேன், இந்த நம்முடைய அரசாங்க பஸ்ஸில் நான் இந்த மாதிரி டிக்கெட் கொடுக்காமல் லக்கேஜுக்கு வரக்கூடிய காசெல்லாம் நான் எடுத்துக்கொண்டேன்.
இப்போ இயேசு அதை பாவம் என்று எனக்கு உணர்த்தினார். அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணத்தை திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்று பேசினார். அதனால் நான் அதில் அநியாயமாய் சம்பாதித்ததில் கிட்டத்தட்ட இவ்வளோ பணம் அதை நான் திரும்பி செலுத்துவதற்கான செக் வைத்திருக்கிறேன். அதனால் அதை பெற்றுக்கொண்டு எனக்கு மன்னிப்பு கொடுங்கள், நான் தவறு செய்து விட்டேன், மன்னித்து விடுங்கள் என்று கடிதம் எழுதிட்டார். மேலதிகாரி இவரை கூப்பிட்டு கடிதத்தை வந்துட்டு சொன்னார், சரி நீ தப்பு பண்ணிட்ட, இன்றைக்கி மனம் திரும்பிட்டேன்னு சொல்கிற, சரி இனிமேல் ஒழுங்காயிரு, போதும், எதுக்கு நீ இப்படி லெட்டர் எழுதி பணத்தெல்லாம் திரும்பி செலுத்துறதுக்கு நீ பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டான். இல்லை, இயேசு எனக்கு உணர்த்தினார், நீ அந்த பணத்தை நீ திருப்பி கொடுக்கணும், அப்போ தான் நீ ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற முடியும். அநியாய சம்பாத்தியம் வாழ்க்கையில் இருந்ததில்லை, நீ ஆண்டவர் பேசினார், இது அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணம், நான் அதை திருடி இருக்கிற திரும்ப கொடுத்துட்றேன்னு சொல்லி. அதிகாரி சொன்னார், நீ இப்படி ஒரு கடிதம் கொடுத்தால் நீ தவறு செய்வது உறுதியாகிவிடும், நீயே தவறை ஒத்துக்கொண்டிருக்கிறாய், அப்போ நாங்கள் மேலதிகாரி ஆக்ஷன் எடுக்கணும், உன்னை நாங்கள் வேலையை விட்டு உடனே தற்காலிகமாக நிறுத்தி விடுவோம், ஒருவேளை ஆக்ஷன் எடுத்து வேலை கூட போய்விடக்கூடும், நீ இது மாதிரி ஃப்ராட் பண்ணது ஓ மூலமாகவே எங்களுக்கு கடிதமாய் வந்திருக்கிறது என்று. அதனால் சரி இதுவரை திருடிட்ட, இனி ஒழுங்காக வேலை செய்ய போதும் அப்படின்னு சொன்னால், இல்லை நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்க, எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, வேலையே போனாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், எனக்கு ரட்சிப்பு முக்கியம், அவர் கொடுக்குற சமாதானம் முக்கியம், நான் பரலோகத்துக்கு போகணும், இயேசுவை சந்திக்கணும், இதனால் வேலை போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டார். அவர் சொன்னார், நான் மேலதிகாரிக்கு அனுப்புவேன், அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்லி. அதன்படி அவருக்கு பாருங்கள் வேலை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. நீ திருடி இருக்க, ஏமாற்றியிருக்க, உன்னுடைய லெட்டரே அதற்கு ஆதாரம் என்று சொல்லி வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. இப்போ அவருக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை. இப்போ என்ன நடக்கிற, வீட்டில் ரொம்ப கஷ்டம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட சந்தோஷம், ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சிட்டார், நான் காரியத்தை சரிப்படுத்திட்டேன்னு ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு இருக்கிறான். கஷ்டமான பாதையில் கடந்து போகிறான். 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஆச்சு. திடீர்னு மறுபடியும் அந்த டிரான்ஸ்போர்ட் அந்த கார்ப்பரேஷன் அங்கேருந்து ஒரு லெட்டர் வந்தது, நீ உடனே மேலதிகாரியை பார் என்று. இவர் போய் நின்றார் மேலதிகாரிகிட்ட. அவர் சொன்னார், உன்னுடைய கடிதம், உன்னுடைய வாழ்க்கையை நாங்கள் கவனித்து என்ன நடக்கிறது என்று இந்த சில மாதங்களாக உன்னை நாங்கள் வாட்ச் பண்ணோம், கவனித்தோம், பலர் மூலமாய் விசாரித்தோம், நீ உண்மையாய் ஒரு மனம் திரும்பி ஒரு புது வாழ்க்கையை வாழ்கிறதை அறிந்து கொண்டோம். அதனால் உன்னை மறுபடியும் வேலையில் சேர்த்து கொண்டு உனக்கு ப்ரமோஷன் கொடுக்குறோம், நீ செக்கிங் இன்ஸ்பெக்டர் என்கிற ப்ரமோஷனோட உன்னை வேலையில் சேர்த்து கொடுக்குறோம் என்ற அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்தார். அவருக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். சில மாத காலம் அந்த உபத்திரவத்தில் கடந்து போனாலும் தேவன் அவரை மறுபடியும் வேலையில் உயர்த்தி கனப்படுத்தினார். பாருங்கள், ரட்சிப்பு என்பது சும்மா எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு மற்றவங்க தேசத்தின் பணம், மற்றவங்க பணத்தெல்லாம் சுருட்டி சாப்பிட்டு என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் பரலோகத்துக்கு போயிட முடியாது. திருப்பி கொடுக்க வேண்டியது திருப்பி கொடுக்கணும். அதனால தான் நீங்கள் லஞ்சம் வாங்குறது ரொம்ப ஆபத்தானது, ஊழல் பண்ணுறது ரொம்ப, பரலோகத்தை இழந்து போயிடுவீங்க. அப்போ நீங்கள் பரலோக பாக்கியத்தை இழந்துருவீங்க. நீங்கள் நினைக்கலாம் எல்லாம் வாங்கிடுவோம், கடைசியில் ஆண்டோட மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் அப்படின்னா உங்களுக்கு கிருபையின் காலம் முடிந்து விடும். சிலருக்கு இந்த உலகத்தில் இருக்கும்போதே தேவன் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுப்பார். நீங்கள் மனம் திரும்பி காரியத்தை சரிப்படுத்தாட்டா கிருபையின் காலம் முடிந்து விடும். அப்புறம் அந்த கடைசி காலத்தில் நீங்கள் தேடியும் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் போய்விடும். இப்போ ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், இது ரட்சணிய நாள், சரிப்படுத்த வேண்டியதை சரிப்படுத்துறீங்க, அடுத்தவங்க பொருளை நீங்கள் வைத்து கொள்ளக்கூடாது, அது மாதிரி கொடுக்க வேண்டியதை திருப்பி கொடுத்துடணும். நேற்றுக்கு நியூஸில் ஒரு காரியம் சொன்னாங்க, ஜெர்மன் தேசத்துலேருந்து ஒரு அம்மா சின்ன ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் லைப்ரரியில் இப்போ புக் எடுத்தாங்களாம். புக்கு எடுத்த பிறகு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு நாட்டுக்கு போயிட்டாங்க. அதனால் அந்த சூழ்நிலை புக்கை திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை. அப்புறம் இங்கிலாந்து போயிட்டாங்க. இப்போ அவங்க 54 வருஷம் கடந்து விட்டார். இப்போ ஒரு நாள் புக்கெல்லாம் சரிப்படுத்தி இப்போ அந்த லைப்ரரி அடுக்கி கொண்டு இருக்கும்போது அந்த லைப்ரரியில் புக்கு இருப்பதை கண்டுபிடிச்சாங்க. ஐயோ, இது ஜெர்மனில் உள்ள இந்த லைப்ரரி நான் எடுத்த புஸ்தகம் அல்லவா, இது எனக்கு சொந்தமானது அல்ல, இது இந்த லைப்ரரிக்கு சொந்தமானதை நான் திருப்பி கொடுக்காமல் இருந்துட்டேனே, இப்படி மறந்து போய் வந்துட்டேன்னு சொல்லி
54 வருஷத்துக்கு பிறகு அவங்க அந்த புஸ்தகத்தை கொண்டு போய் இந்த லைப்ரரிக்கு திருப்பி கொடுத்துருக்குறாங்க. என்னை மன்னித்து கொள்ளுங்கள், நான் போனதுலேருந்து நாங்கள் எங்கள் குடும்பமே ஷிஃப்ட் ஆகி சில தேசங்களுக்கு போய் வேறு தேசத்தில் போய் செட்டில் ஆகிட்டோம். இப்போ தான் அந்த புஸ்தகத்தை நான் கண்டுபிடித்தேன், கண்ணில் பட்டது, திருப்பி கொண்டு வந்தேன் என்று நியூஸில் அதை காண்பித்து கொண்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா? அப்போது நீங்கள் அடுத்தவங்க புஸ்தகம், அடுத்தவங்களுடைய பொருள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. அதை திருப்பி கொடுத்து விட வேண்டும். அப்போ தான் ரட்சிப்பு. அதனால தான் சகையை பாருங்கள், அது வரைக்கும் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார். நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது தான் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிறார். அதனால் திருப்பி கொடுக்க வேண்டிய பொருள் உங்கள்கிட்ட இருந்தால், அடுத்தவங்களை ஏமாற்றி எடுத்திருந்த பொருள் அதை திருப்பி கொடுத்துடணும். சகோதரனுடைய சொத்துக்கள், உங்களுடைய மற்றவருடைய சொத்துக்கள் அபகரித்திருந்தால் திருப்பி கொடுத்துடணும். பரலோகத்தை நீங்கள் இழந்துடக்கூடாது. இந்த சொத்துக்காக பரலோகத்தை இழந்துடக்கூடாது. அதனால் அதை திருப்பி கொடுக்கும்படி ஆண்டவர் ஏவுவாரானால் கீழ்ப்படிங்க. ஆண்டவர் உண்மையாக அவங்களோட அதை குறித்த உணர்த்தினால் கீழ்ப்படிங்க. நீங்களே தேடி போய் எதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும்னு பார்க்காதுங்க. ஜெபிக்கும் போது ஆண்டவர் தெளிவாக ஏதாவது உணர்த்தினால் அதுக்கு கீழ்ப்படிந்து விடுங்கள். அப்படி இல்லாவிட்டால் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு அமைதியாக ஜெபம் பண்ணுங்கள். நீங்களே போய் கண்டுபிடிக்கிறேன்னு தேடிக்கிட்டு கண்டுபிடிச்சிக்கிட்டு அப்படிலாம் பார்க்காதங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உணர்த்தி அதை காண்பித்து அதை கொடுக்க சொல்லுகிற காரியத்தை கொடுத்து சரிப்படுத்திடுங்க. அது ஆசீர்வாதம். அதே மாதிரி மனிதர்களோடு உள்ள உறவை சரிப்படுத்தி கொள்ள, யார் மீதாவது கசப்பு, சண்டை, பகை இருந்தால் மற்றவங்களை நீங்கள் மன்னித்தால் தான் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும். ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய அனுபவத்தை சொன்னாங்க. அவங்க கல்லூரியில் படித்து கொண்டிருந்த நாட்களில் அவங்க ஒரு கூட்டத்தில் போகும்போது ஆவியானவர் உணர்த்தி மனம் திரும்பி ரட்சிக்கப்பட ஜெபித்து கொண்டிருந்தாங்க. தன் பாவத்தை உணர்ந்த, ஆண்டவரே இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு வேணும், உம்முடைய பிள்ளை என்கிற அனுபவம் வேணும், என் பாவத்தை அறிக்கை எடுக்கிறேன் என்று அந்த வாலிபத்தின் பாவத்தை அறிக்கை செய்து கொண்டிருந்தாங்க. அப்போ பாவத்தெல்லாம் அறிக்கை செய்துட்டு ஆண்டவர் மன்னிப்பார்னு பார்த்தபோது ஆவியானவர் உணர்த்தினார், உன் சொந்த சகோதரியோட நீ சண்டை போட்டு பேசாமல் இருக்கிற, உன் சொந்த சகோதரியோட உனக்கு மனக்கசப்பு இருக்கிறது, நீ அவளுக்கு குறித்த வருத்தத்தை உள்ளத்தில் வச்சிருக்கிற, நீ மன்னிக்கலை, நான் இப்படி உன்னை மன்னிக்க முடியும், நீ மன்னித்தால்தான் நான் உன்னை மன்னிக்க முடியும் என்று ஆண்டவர் பேசினார். அப்போ நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஒரு சொந்த சகோதரி, ஒரே வீட்டில் இருக்கிற சகோதரி, அவளோடு நீ பேசுகிறதில்லை, அவளோட மன கசந்து நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய், ஒப்புரவாயிட்டு வான்னு சொல்லி. அப்போ அவன் கல்லூரியில் ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்ததுனால சகோதரிகிட்ட ரொம்ப நாளாக பேசுவதே இல்லை. இவர் உடனே சைக்கிள் எடுத்துக்கொண்டு போனார். அங்கே போய் என் சகோதரியை சந்திக்க வந்தேன்னு சொன்னால் அவளுக்கு ஆச்சரியம், பேச மாட்டானே நம்மகிட்ட பேசி எத்தனையோ மாதம் ஆச்சேன்னு சொன்னால் மன்னிப்பு கேட்டான். மன்னித்து விடு, நானும் மன்னித்து விடுகிறேன், நம்ம மன்னித்து ஒருவருக்கு ஒரு அன்பாக இருப்போம் என்று அவர் சொன்னதை நான் மன்னிச்சுட்டு வரும்போது என் உள்ளத்தில் உண்டான அந்த சந்தோஷம் இருக்குதே, அது அளவிட முடியாத சந்தோஷம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்கு பூரணமாய் கிடைக்க வேண்டுமானால் சில காரியத்தை சரிப்படுத்த ஆவியானவர் ஏவும் போது அதை செய்யணும். அதை செய்தால்தான் ஆண்டவர் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது முடியாது. நான் மனம் திரும்புகிற காலத்தில் நான் வேறு இடத்துல காலேஜில் படித்து கொண்டிருந்தேன். என்னுடைய தாயாரை துக்கப்படுத்தினார், என் குடும்பத்தாரில் சகோதரர்களை துக்கப்படுத்தினார், கீழ்ப்படியாமல் நடந்ததெல்லாம் உணர்த்தினார். அந்த காலத்தில் ஃபோன் வசதியெல்லாம் கிடையாது. கடிதத்தின் மூலமாக நான் மன்னிப்பு கேட்டு என் தாயாருக்கு கடிதம் எழுதினேன். ஆண்டவர் என் பாவத்தை உணர்த்துகிறார், உங்களை நான் துக்கப்படுத்தி இருக்கிறேன், கீழ்ப்படியாமல் நடந்திருக்கிறேன், மன்னித்து கொள்ளுங்கள் என்பதாக. எனக்குள்ளே உண்டான மாற்றத்தை பார்த்து என் தாயாரை ஆச்சரியப்பட்டார்கள். எப்படி இவன் மாறிட்டான்? நான் மாறவில்லை, இயேசு மாற்றினார். அதான் ரட்சிப்பு என்பது. சும்மா ஆண்டவரிடத்தில் பக்தியாக இருக்கிற, ஆண்டவருடைய கூட்டத்தில் ஜெபிச்சுட்டு வந்துட்டேன் என்பது அல்ல. அதனால் ஆண்டவர் உணர்த்தினால், ஆண்டவர் இதை சரிப்படுத்த சொன்னால் நீங்கள் சரிப்படுத்தி கொள்ளணும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். நீங்களாக நினச்சி காரியத்தை செய்யக்கூடாது. நீங்கள் போய் ஜெபிக்கும் போது உண்மையாக ஆண்டவர் சில காரியத்தை செய்ய தூண்டி உணர்த்தும் போது அதுக்கு கீழ்ப்படிந்து செய்யும்போது அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் பூரணமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும். அதனால் இதை நம்ம செய்வதற்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்கள். சரி, இந்த ரட்சிக்கப்பட்டது எனக்கு எப்படி தெரியும்?
நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்பது எப்படி தெரியும்? சிலர் சாட்சி சொல்லும்போது எனக்கு ஒரு தரிசனம் கிடைச்சிது, ஒரு வசனம் கிடைச்சிது, ஆண்டவர் இப்படி பேசினார், ஒரு காட்சி கிடைத்ததெல்லாம் சொல்லுவாங்க. தப்பு இல்லை, அது அவங்களுடைய அனுபவம். எல்லாருக்குமே அப்படி கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி அந்த அனுபவம் இருக்காது. ரட்சிப்பின் அனுபவம் சிலர் தனித்து, இப்போ நான் தனித்து ஒரு ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணி அதிகாலையில் ஆண்டவர் என்னோடு பேசினார், அதனால் உங்களுக்கு பாவம் மன்னிப்பு வேணுமா, ராத்திரி முழுவதும் போய் ஜெபம் பண்ணுங்கன்னு நான் சொல்லக்கூடாது. அது அல்ல. சிலர் கூட்டத்திலே ஒப்பு கொடுத்து கூட்டத்திலே மனக்கசந்த பாவத்தை அறிக்கை செய்வாங்க, உடனே ரட்சிப்பு 5 நிமிஷத்துக்குள்ளே அங்கே ரட்சிப்பின் சந்தோஷம் கிடைத்து விடும். அதனால் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிற விதம் வித்தியாசம். அதனால் எல்லாருமே இப்படி மணிக்கணக்காக ஜெபிச்சாதான் ரட்சிப்பு கிடைக்கும். எல்லாருமே நீங்கள் இப்போ தேடி பாருங்கள், வீட்டுகளில் ஏதாவது பொருள் இருக்கா கண்டுபிடிங்க, சரிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவது தவறு. ஆவியானவர் உணர்த்துகிற காரியத்துக்கு கீழ்ப்படியணும், அவ்வளவுதான். அப்போ கீழ்ப்படியும் போது அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வரும். அப்போ ரட்சிக்கப்படும் போது சிலருக்கு தரிசனம் கிடைக்கலாம், சிலருக்கு ஒரு வசனம் கிடைக்கலாம், சிலருக்கு ஆண்டவர் நேரடியாக பேசலாம். அது மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒரு அனுபவம். எனக்கு சொன்ன மாதிரி நான் அதிகாலையில் 4 மணிக்கு ஆண்டவர் என்னோட தெளிவாக பேசி, மகனை அழைத்து பேசி பாவமன்னிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார். எல்லாருக்கும் அப்படியே நடக்க அவசியம் கிடையாது. ஆண்டவர் எனக்குள் விட்டார் என்கிற அந்த மகிழ்ச்சி, என் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்கிற ஒரு பெரிய சந்தோஷம் உள்ளத்தில் வரும். அது ரட்சிப்பின் சந்தோஷம். அதுதான் முதலாவது அடையாளம். 2வது ரோமர் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்கள். வேத புஸ்தகத்தில் ரோமர் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன காரியம்? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று, என் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது, என் அக்கிரமத்தை கர்த்தர் மாற்றிவிட்டார், இயேசு என் உள்ளத்தில் வந்துட்டார், இப்போ நான் தேவனுடைய பிள்ளை என்கிறதை ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே சாட்சி கொடுக்கிறார். இப்போ ஆண்டவர் நம்முடைய இடைப்படுவது நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஆவி. மனுஷன் ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற 3 பகுதிகளை உடையவன். இந்த சரீரத்தை மாத்திரம்தான் பார்க்க முடியும், ஆத்மாவை பார்க்க முடியாது, ஆவியை பார்க்க முடியாது. ஆனால் ஒரு ஆள் இறந்து போயிட்டு என்ன சொல்லுவாங்க? ஆவி போயிட்டு, அவ்வளோதான், ஆவி பிரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மையான மனிதன். இது வெறும் சரீரம். ஆவி போயிட்டா இது வெறும் பிணம், அவ்வளோதான். அந்த ஆவி இருந்தால் தான் நம்ம உயிரோடு இருப்பதற்கு அடையாளம். அப்போ அந்த ஆவி, மனுஷனுக்கு தேவன் தந்திருக்கிற ஆவி தீபமாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தேவன் ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு தான் இடைப்படுவார். அப்போ என் உள்ளத்தில் யாரோ பேசுகிற மாதிரி இருந்துச்சு, என் உள்ளத்துக்குள்ளே ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஆண்டவர் என்னோடு உணர்த்தினார், பேசினார் நம்முடைய ஆவியில். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியில் ஒரு சாட்சி கொடுப்பார், நீ தேவனுடைய பிள்ளை என்று. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி இடுகிறார். அதுதான் ரொம்ப உறுதியானது. அதனால் எனக்கு தெரியும், எந்த அடையாளம் எனக்கு தேவையில்லை, எந்த காட்சிகளும் தேவையில்லை. எனக்குள் இருக்கிற ஆவியானவர் என் ஆவியோடு பேசி எனக்கு தெளிவுபடுத்திட்டார், என் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது, நான் தேவனுடைய பிள்ளை. அந்த நிச்சயம் அந்த ஆவியினாலே. அதனால் எனக்கு தரிசனம் கிடைக்கலையே, வசனம் கிடைக்கலையே, ஆண்டவர் என்கிட்ட ஏதாவது பேசணுமே, அப்படிலாம் நீங்கள் தேடாதங்க. சிலரை அப்படி சந்திக்கக்கூடும். அப்படி ஆண்டவர் சந்தித்திருந்தாலும் சந்தோஷம். எல்லாருக்குமே அப்படி கிடையாது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். 3வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள இந்த இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணுன்ற ஒரு ஆர்வம் வரும். அது நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரு பெரிய அடையாளம். அந்த ரட்சிப்பின் அனுபவம் வந்துட்டால் உங்களை சும்மாவே இருக்க முடியாது, யாருக்காவது சொல்லணும். ஒரு சந்தோஷமான செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னு வைங்களேன், உடனே 4 பேருக்கு சொல்லணும்னு ஆசை வருதில்லை, மற்றவங்களுக்கு சொல்லணும், மற்றவங்களுக்கு சொல்லிடணும், எனக்கு தெரிஞ்சிட்டேன்னு. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வந்த உடனே இந்த ரட்சிப்பின் செய்தியை மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உள்ளத்தில் வந்துடும். உங்களுக்கு அந்த ஆசை வருதா? அந்த ஆசை இல்லைன்னா நீங்கள் என்ன ரட்சிக்கப்பட்டது ஒரு கேள்விக்குறி தான். நீங்களே யோசித்து பாருங்கள். சும்மா பக்தியாக இருக்கிறீங்க, அவ்வளோதான். ஆனால் ரட்சிக்கப்பட்டீங்களா? அந்த ரட்சிப்பின் அனுபவம் இருந்தால் இந்த ரட்சிப்பின் செய்தியை மற்றவங்களுக்கு சொல்லணும், இந்த அனுபவத்தை சொல்லணுன்ற ஒரு ஆர்வம் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்குள்ள. அதுதான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டதற்கு இன்னொரு முக்கியமான அடையாளம்.
யோவான் 4ஆம் அதிகாரம் 28, 29 சமாரிய பெண் இயேசு சந்திக்கிறார், அவளோடு பேசுகிறார். இயேசுவினால் தொடப்பட்ட உடனே குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ளே ஓடி போய், நீங்கள் வந்து பாருங்கள், நான் செய்ததெல்லாம் ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் மேசியாவா, நீ வந்து பாருங்கள். ஊர் மக்களை பார்த்து இவ பாவின்னு ஒதுக்குறாங்கன்னு ஊர் மக்களை சந்திக்க பயந்த பெண் ஊர் மக்கள் மத்தியில் போய் சொல்கிறா, நீங்கள் வந்து பாருங்கள் இயேசுவை. அந்த சந்தோஷம், அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி அவளுக்குள்ளே வந்ததுனால அவள் போய் ஊரையே கொண்டு வந்து விட்டதை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்போது இயேசுவின் மூலமாக ஒரு சரீர சுகம் பெற்றாலும் எல்லாருக்கும் சொல்கிறோம்ல, எனக்கு சுகம் கிடைச்சது, இயேசு சுகம் கொடுத்துட்டார், நீ என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, என் வாழ்க்கை மாறிட்டு, இயேசு என் வாழ்க்கையை மாற்றிட்டார், எனக்குள்ளே இவ்வளோ சந்தோஷம் தந்திருக்கிறார். இதை உங்களால் சொல்லாமல் இருக்க முடியாது. உன்னை யோசித்து பாருங்கள், நான் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தான அபிஷேகம் பெறதுக்கு முன்னாலேயே நான் ஊழியம் செய்தேன். ரட்சிக்கப்பட்டவொன்னு உங்களால் சுவிசேஷம் அறிவிக்காமல் இருக்க முடியாது. அப்போவே நான் ட்ராக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு போய் கொடுப்பேன். இப்போ இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணுன்ற ஆர்வம் அப்போவே. அதன் பிறகு அபிஷேகம் பெற்ற பிறகு என்ன அது அதிகமாகி விட்டார். அப்போ நீங்கள் யாருக்கும் இயேசுவை பற்றி சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா உங்கள் ரட்சிப்பு சந்தேகத்திற்குரியது, கேள்விக்குரியது. உண்மையாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? உண்மையாக உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா? உண்மையாக நீங்கள் தேவனுடைய பிள்ளை ஆயிட்டீங்களா? இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? இருந்தால் உங்களால் சொல்லாமல் இருக்க முடியாது. இயேசுவை மற்றவங்களுக்கு அறிவிக்காமல் இருக்க, இந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க முடியாது. யோசித்து பாருங்கள், அந்த சந்தோஷம் உண்மைதானா? உண்மையாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? வெறும் பக்தியாக இருக்கிறீங்களான்னு யோசித்து பாருங்கள். இயேசு மேலே அன்பு இருக்க, பக்தி இருக்குது, அது எல்லாருக்கும் இருக்குது. எல்லாருமே சொல்லுவாங்க, இயேசுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் சொல்லுவாங்க. அதில் இயேசுவை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீங்களா? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டீங்களா? நான் தேவனுடைய பிள்ளை, என் பேர் ஜீவபுஸ்தகத்தில் பல்லவத்தில் எழுதியிருக்கு, அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா? யோசித்து பாருங்கள். அப்படி இல்லாட்டா இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் ஒரு நாள் முழுவதும் ஜெபிக்கணும் அவசியம் இல்லை. 5 நிமிடத்துக்குள்ளே சுருக்கமாக அந்த கருத்தாக உங்களுடைய பாவத்தை உணர்ந்த மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை மன்னித்து தேவனுடைய பிள்ளை என்கிற பாக்கியத்தை தருவார். அப்போ இன்றைக்கி அந்த சந்தோஷம் இல்லைன்னா நீங்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம் என்பதை அறிந்து கொள்ளணும்.